திங்கள் அணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்கள சின்மய மதுர தமிழ் செம்பாடல் பாரி மட மடை உடுத்து வளரும் அன்றே. பிரமஹத்தி பூதம் தோன்றிய கதை. சோமகாந்த மன்னன் மீது பிறகு முனிவர் கழிவிறக்கம் கொண்டு விநாயகரின் மகிமையை பற்றி எடுத்துரைத்தாலும் அவர் கூறிய உண்மைகளில் சோமகாந்தனுக்கு உறுதி ஏற்படாமல் சந்தேகம் தோன்றவே அவன் அவநம்பிக்கையோடு குழம்பினான். உடனே அவனது உடம்பிலிருந்து ஆயிரக்கணக்கான வலியன் பட்சிகள் கிளம்பி வந்து வஜ்ரம் போன்ற வலிமையான அலகுகளால் தொடுநோய் பீடித்த அவன் உடலங்கும் குத்தி கீறி தசைகளை எல்லாம் கொத்தி பிடுங்கி தின்னத் தொடங்கின. சோமகாந்தன் அந்த வலியை தாங்க முடியாமல் அளவு கடந்த வேதனைக்கும் பயத்திற்கும் ஆளாகி பிரிகி முனிவரது கால்களில் அடியற்ற மரம் போல் விழுந்து புலம்பினான். தவ முனிவரே, உன்னதமானவரே, அபயம் அபயம். எனக்கு தங்களை அன்றி வேறு கதி இல்லை. கருணை கடலே, எனக்கு கருணை காட்டுங்கள். தாங்கள் கைவிட்டாலும் உங்கள் பாதங்களை சரணடைவதிலிருந்து நான் ஒருபோதும் நீங்க மாட்டேன். தயாபரமே, தவமேருவே, ஞானக்கதிரே, புண்ணியமூர்த்தியே, தங்களை தூரத்திலிருந்து தியானம் செய்பவர்களுக்கும் தங்கள் கருணையும் ஆதரவும் கிட்டுமா? அப்படி இருக்க தங்கள் கருணையில் ஆதரவும் உள்ள தங்களை சரணடைந்திருக்கும் எனக்கு மட்டும் இத்துன்பமே பாட்டலாமா? இந்நோய் உடலை கொத்தி தின்னும் இக்கொடிய பறவைகள் தரும் வேதனையை என்னால் சகிக்கவே முடியவில்லையே. அதை பார்த்து கொண்டு தாங்களும் சும்மா இருப்பீர்களா? கருணை காட்டுங்கள், என் வேதனையை தீர்த்தருளுங்கள் என்று பலவாறாகவும் கதறி அழுதான். அவன் மனைவிக்கு சுதன்மையும் திடுக்கிட்டு தன் கணவன் படும் துன்பத்தை கண்டு மனம் பொறுக்க மாட்டாமல் பிறகு முனிவரின் காலடிகளில் விழுந்து கும்பிட்டு உடலெல்லாம் நடுநடுங்க இருவழிகளிலும் கண்ணீர் சொரிந்து பிச்சை கேட்பது போல் இரு கைகளையும் ஏந்தி, கருணாமூர்த்தியே, எனக்கு மாங்கல்ய பிச்சை தாடுங்கள் என்று கெஞ்சினாள். அவளுடன் வந்திருந்த 2 அமைச்சர்களும் அவ்வாறே அம்முனிவரை வணங்கி வேந்தன் குறை தீர்க்கும்படி வேண்டினார்கள். அருகில் உள்ள முனிவர்களும் பார்வேந்தனை பறவைகள் செய்யும் கொடுமையை காண கண்கூசி பரிதாபப்பட்டார்கள். இவ்வாறு யாவரும் வேண்டியதால் பிறகு முனிவர் மனமிளகி சோமகாந்த மன்னவன் நோக்கி, பூமானே, நான் சொல்லியவற்றை உண்மை என்று நீ நம்பாமல் சந்தேகப்பட்டதால் தான் உனக்கு இத்துன்பம் வந்து சேர்ந்தது. இனிமேலாவது நான் கூறுவதை சந்தேகிக்காமல் நம்பு. அதனால் இத்துன்பம் நீங்கிய புனிதமடைவாய் என்று அன்புடன் கூறினார். பிறகு வலியன் பட்சிகளை நோக்கி அவர் ஒரு ஓங்காரம் செய்தார். அந்த ஓங்கார சத்தத்தை கேட்டதும் கொடிய பட்சிகள் எல்லாம் சோமகாந்தனின் உடலை கொத்துவதை விட்டு நீங்கி வானவெளியில் பறந்து போய்விட்டன. அதன் பின்னர் பிறகு முனிவர் கூறிய முற்பிறப்பியின் வினைகளை எல்லாம் உண்மை என்று சோமகாந்தன் மனப்பூர்வமாக நம்பி அழகாக மகிழ்ந்தான். மற்றவர்களும் மன நிம்மதி பெற்றார்கள். பிறகு முனிவர் தமது கமண்டலத்திலே நன்னீர் நப்பி விக்னேஸ்வரர் மனதில் தியானித்தார். விநாயகமூர்த்தியே, இந்த அரசனின் உடலை இதுகாரம் வாட்டி வருத்தி வருகின்ற தொழுநோயை விலக்கி அருள வேண்டும் என்று அவர் மனமுருக பிரார்த்தித்து மகா கணபதி மந்திரத்தை 108 தடவைகள் ஜபித்தார். பிறகு அந்த கமண்டலத்தில் உள்ள புனித நீரை தன் கையில் வார்த்து கொண்டு அதை சோமகாந்த மன்னனின் உடல் மீது தெளித்தார். உடனே சோமகாந்தன் முற்பிறவியில் செய்திருந்த பாவங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து திரண்டு ஒரு உருவமாக எழுந்து நின்றது. அதைப்போல மகா பயங்கரமான தோற்றத்தோடு ஒரு பூதம் அவன் உடம்பிலிருந்து வெளியே வந்தது. 7 பனைமர உயரமும் அதற்கு தகுந்த பருமனும் அடர்த்தியாக குத்திட்டு நிற்கும் ரோமச்சடைகளும் மேலெலும்பி வளைந்த கூரப்பற்களும் குழி விழுந்திருக்கும் விழிகளும் இருளை போன்ற கருத்து நிறமும் சிவந்த நீண்ட கால்களும் உள்ள அந்த பூதம் நறு என்று பற்களை கடித்து கொண்டும் புருவங்களை மேல் நோக்கி தெரித்தும் கண்களில் கனல் தெரிக்க உருட்டி பார்த்து கொண்டும் வீராவேசமாக தோள்களை தட்டி கொண்டும் இடிமுழக்கம் போன்ற குரலில்
சோமகாந்த மன்னனை நோக்கி கூவியது. அடே வீரனே, முன்காலத்திலேயே உன்னுடைய ஆயுத பலத்தை என்னிடம் காட்டினாயே, இப்போது அந்த வலிமையை காட்டு பார்க்கலாம் என்று அதி உக்கிரமாக எதிர்த்து நின்றது. அதை கண்டதும் பிறகு முனிவர் அப்பூதத்தை நோக்கி ஒரு ஹூங்காரம் செய்து பயமுறுத்தி கையமர்த்தினார். பிறகு அவர், பூதமே, நீ யார், உன் சரித்திரம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த பூதம், சுவாமி, முன்னொரு சமயம் பிராமணனாய் பிறந்த என்னை இந்த பாவி கொலை செய்தான். அதனால் பிரம்மகத்தி தோஷமாக இதுவரை பீடித்து கொண்டிருந்தேன். இப்போது நீங்கள் உடம்பில் மீது தெளித்த புனித ஜலத்தினால் நான் இவனது உடம்பை விட்டு வெளிப்பட்டு வந்தேன். இப்போது எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. இந்த வினாடியிலேயே இந்த அரசனையும் அவன் மனைவியையும் அவனுடைய 2 அமைச்சர்களையும் கொன்று சென்று பசியை ஆற்றிக் கொள்கிறேன், அனுமதியுங்கள் என்றது. பிறகு முனிவர் அதனை நோக்கி, பிரம்மகத்தி பூதமே, அவசரப்படாதே, உனக்கு நன்மையை நான் செய்வேன். அதுவரை நீ போய் அந்த மரத்தின் பொந்தினால் பூந்திருச்சு என்று சொல்லி ஒருபுறம் தலை தூங்கி வளர்ந்திருக்கும் ஒரு மரத்தை சுட்டி காட்டினார். அவ்வாறே பூதமும் அந்த மரப்பொந்தினால் நுழைந்து பூந்து கொண்டது. அடுத்த கணமே குபீர் என்று தீப்பற்றி அந்த பூதமும் மாமரமும் ஒன்றாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. பின்னர் அந்த பூத சரீரத்தினுள் இருந்த ஒரு ஆத்மாவானது மிகவும் சௌந்தரியத்தோடு கூடிய ஒரு தேவ உருவமாக மாறி பிறகு முனிவருடைய திருவடிகளில் அந்த பாவி என் கை ஆயுதத்தால் கொண்டொழித்து விட்டான். அந்த துர்மரணத்தால் இடையறாமல் பெருந்துயரோடு அறிந்து கொண்டிருந்த எனக்கு தங்கள் தரிசனம் சக்தியால் நட்பாக்கியம் கிட்டியது என்று அந்த தேவ உருவினன் ஆனந்தத்தோடு கூறினார். அப்போது விநாயக கடவுளின் ஏவலினால் வானத்தில் இருந்த ஒரு தெய்வீக விமானம் இறங்கி பூமியில் நின்றது. உடனே அந்த விமானத்தினுள் தேவருவம் பெற்ற ஜீவாத்மா ஏறிக்கொண்டதும் அந்த விமானம் ஆகாய மார்க்கமாக மேலெழும்பி பறந்து போய்விட்டது. இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஆனந்த பரவசமடைந்து தவஞானியான பிரிக முனிவருடைய திருவடிகளை சோமகாந்தனும் அவனைச் சேர்ந்தவர்களும் பல முறைகள் பணிந்து போற்றினார்கள். பிறகு முனிவர் சோமகாந்தனை நோக்கி, அரசனே, இதுவரை முன்னை தொடர்ந்து பீடித்திருந்த பிரமகத்தி தோஷம் இப்போது விலகி போய்விட்டதை நீயே பார்த்தாய். இனி உனது உடம்பில் பீடித்திருக்கும் தொடுநோய் நீங்குவதற்கான மார்க்கத்தையும் சொல்லுகிறேன், கேள். பூமானே, முக்கண் படைத்த யானை முகப்பெருமானும் என்னை முற்றிலும் ஆண்டர்களும் முழுமுதற் கடவுளுமான விநாயகரின் புராணத்தை நீ கேட்பாயாகில் சகல துன்பங்களும் உன்னை விட்டு அகலும். மேலும் அப்புராணத்தை நான் கேட்டிருக்கும் புண்ணியத்தாலேயே என்னை சரணடைந்த உன் தீவினையும் அகலப்போகிறது. இனி அந்த புராணத்தை நீ கேட்டாலன்றி உன் உடலை பிடித்திருக்கும் தொடுநோய் உன்னை விட்டு அகலாது. உன் வியாதிக்கு இதைவிட மேலான மருந்து எதுவுமே இல்லை. முன்னொரு காலத்தில் தக்கட என்பவன் அகம்பாவம் கொண்டு சிவபெருமானை தள்ளி வைத்துவிட்டு மாபெரும் யாகம் ஒன்று செய்தான். அதனால் சிவபெருமானின் கோபத்திலிருந்து வீரபத்ரன் தோன்றி தக்கனின் யாகத்தை அழித்து அளவற்ற துன்பங்களை மூட்டினான். அவை நீங்குவதற்காக தக்கன் ஒரு முனிவரை நாடி விநாயகரின் மகிமையை கேட்டதனாலேயே சகல துன்பங்களை நீங்கி சந்திரசேகர பெருமானான சிவபிரானின் அருளுக்கும் பாத்திரமாகி அளவில்லாத ஆனந்தமடைந்தான். இந்த விநாயக புராணம் வியாதிகளை நீக்குவதோடு 7 பிறவிகளில் எல்லா பாவங்களையும் ஒழித்து வேண்டிய வரங்களையும் சுகங்களையும் தந்து இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை காத்து அருளும். இந்த புண்ணிய புராணத்தை முன்பு சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு உபதேசித்தார். பிரம்மதேவன் அதை வேதவியாச முனிவருக்கு கூறினார். வேதவியாசர் அதை எனக்கு கூறினார். நான் இதை உனக்கு கூறுகிறேன் என்றார். சோமகாந்தன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாக பிறகு தீர்த்தத்தை 3 முறை வலம் வந்து கும்பிட்டு அதில் நீராடி முறைப்படி நித்திய நியதிகள் எல்லாம் முடித்து கொண்டு விநாயகரின் மகிமைகளை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அந்த கணத்திலேயே அவன் உடம்பில் ஒட்டியிருந்த தொடுநோய் ஒளிந்து விட்டது. துர்க்கனவிலிருந்து கண் ஒளித்தவன் போல வியாதி நீங்கிய தன் உடலை பார்த்து பார்த்து சோமகாந்தன்
ஆனந்த பரவசமடைந்தான். பிறகு பிருகு முனிவரை சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு தொழுந்தெழுந்து, மகானே, தங்கள் கருணை கிடைத்ததனாலேயே அரும்பெரும் பயன்களை எல்லாம் எளிதில் அடைய பெற்றேன். அதற்கு கைமாறாக தங்களுக்கு காணிக்கை அளிக்கக்கூடிய பொருள் என் ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. சுவாமி விநாய புராணத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தவுடனேயே என் வியாதியும் விலகி போய்விட்டது. இனி விநாய புராணம் முழுவதையும் தாங்கள் எனக்கு கூறியருள வேண்டும் என்று விண்ணப்பித்தான். பிருகு முனிவர் தாயன்பு போன்ற கருணையோடு அவன் உடலை தம் திருக்கரத்தால் தடவி ஓர் ஆசனத்தில் அமர்த்தினார். அவருடைய கரம்பட்ட மகிமையினால் சோமகாந்தனின் தேகம் முன்பிருந்ததை விட காந்தியும் கலையும் பெற்று பிரகாசித்தது. அந்த அற்புதத்தை கண்டு அங்குள்ள அனைவரும் அதிசயப்பட்டார்கள். துயரக்கடலில் மூழ்கியிருந்த சோமகாந்தனும் அவன் மனைவியும் மதிய அமைச்சர்களும் தேவாமிர்தம் பருகியவர்களைப் போல ஆனந்த பரவசமடைந்தார்கள். பின்னர் பிருகு முனிவர் விநாயகப் பெருமானின் மகத்துவங்களை சோமகாந்தனுக்கு எடுத்துரைத்தார். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளிற்கு மங்களமசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளரும் அன்றே.